ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஸ்ட்ராட்டஜி பாட்ல எல்லாம் எப்படி ஸ்கேல்பிங் பண்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் ஸ்கேல்பிங் பண்ணிட்டேன். அப்படி நான் வந்து 2636 ரூபா வந்து நம்ம தக்க வச்சுக்கிட்டோம். ஓவராலா ஒரு 5 ட்ரேட் எடுத்திருக்கோம். எல்லாமே ஒரு 500 400 அந்த ரேஞ்சில் நம்ம இன்னைக்கு ஸ்கேல்பிங் பண்ணியிருக்கோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்படி தான் நான் டெய்லி பண்ணுவேன் ஸ்கேல்பிங், சின்ன சின்ன இதா. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்டில் இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நம்ம டெலிகிராமில் ஆல்ரெடி வந்து ஒரு கால்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். 23,900 போய் பார்ப்போம். 163க்கு மேலே தான் பை அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே பாருங்க கொடூரத்தை, மார்க்கெட் நல்லாவே கீழே விழுது. ஆனால் புட்டு சைடு ப்ரீமியத்தை பாருங்க நீங்கள். ஆக்சுவலி நான் வந்து இதுக்கு 2 கேண்டில் முன்னாடி 3 மினிட்ஸில் 9:42 கேண்டில் வந்து அதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் கேண்டில் வந்து பிரேக்கே பண்ணலை இன்னும். அப்போ ஏதோ ஒரு மார்க்கெட்ல சம்திங் ராங்கா இருக்கு. நம்ம எதுக்கும் கால் சைடு வந்து ஒரு ஸ்கேல்பை போட்டு விட்டுருவோம். ஏன்னா கால் சைடு மூமெண்டம் இருக்கு. ஏன்னா 23,900 ஒரு அந்த ரேஞ்சு கிட்ட வந்துட்டு மூமெண்டம் இருக்கிறனால ஏதோ ஒரு சம்திங் ராங். பார்ப்போம் நம்ம. அதனால 24,000 போட்டுருவோம். 37 இருந்துச்சு. சரி, 41, 43 மார்க்கெட் 2 இது பண்ணி நம்ம எவ்வளோக்கு இந்த ஸ்கேல்பிங்கை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு பாட்டமில் எடுக்கிறோமோ அது நமக்கு நல்ல ஒரு இது. நான் இப்போ வந்து 7 பாயிண்ட் பிடிக்க போகிறேன். ஏன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டி எனக்கு கண்ணுக்கு தெரியுது. ஏன்னா இவ்வளோ ப்ரீமியம் ஏற மாட்டேங்குது. ஒரு சப்போர்ட்டு கிட்ட இருந்து ரிஜெக்ட் ஆகுது. அதனால் நம்ம 7 பாயிண்ட் ஸ்கேல்பிங்கில் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். சரி, இப்போது ஸ்டார்ட் கொடுத்துருவோம். இதுக்கும் நான் கொஞ்சம் கம்மியாகட்டும். ஓகே, 143 அந்த இடத்துல இருக்கேன். சரி, இதுக்கும் நம்ம கொடுத்துட்டோம். நாங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். சரி, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பார்ப்போம். இந்த கால் வந்து கால் சைடு வந்து நல்ல ஒரு மூமெண்டம் கிரியேட் ஆகுது. பார்ப்போம். ஓகே, நான் 7 பாயிண்ட் கொடுத்துருக்கேனே. க்ளோஸ். சரி, இப்போ 525 ரூபாய் வந்துச்சுன்னா எனக்கு எக்ஸிட் ஆகிடும். எங்க நம்ம எடுத்த காலையே ட்ரை பண்ணுவோம். இந்த இதில் கோவில் போய் 24,000, 24,000. இங்கேயும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாருங்க, 151க்கு மேலே இங்கேயும் பை போட்டுக்கலாம். அப்படின்னா வந்து நம்ம 151க்கு மேலே பிராக்கெட் ஆர்டரில் வந்து ஒரு 15 to 20 பாயிண்ட் நம்மளால் பிடிக்க முடியும். ஏன்னா ஒரு நல்ல ஒரு மூமெண்டம் கிரியேட் ஆகிருக்கு மார்க்கெட்டில் பை சைடு. அதனால தான் நான் இதை வந்து யோசிக்கிறேன். இதை வந்து நமக்கு எங்கே பை. ஓகே, ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்டில் வந்து 128 கிட்ட தான் ஸ்டாப் லாஸ் இருக்கு. அங்கே வரைக்கும் போயாச்சுன்னா நமக்கு வந்து ஒரு 700 to 800 ருபீஸ் லாஸ் வரும். சரி, எனிவே நம்ம பார்ப்போம். ஒரே கேண்டில் எங்கே வரைக்கும் இது வந்து 24,000 வந்து டச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நல்லா கீழே விழுது புட்டு சைடு. அப்போது கால் சைடு வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் அப்படி ஏறுற மாதிரியே இந்த சார்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே தெரியுது நம்ம கண் முன்னாடி. நம்ம வந்து கூட ஒரு டெலிகிராமில் கூட ஒரு கால்ஸை வந்து கொடுத்துடலாம். எந்த கால் கொடுக்கலாம்? நம்ம இப்போ எடுத்த காலே கொடுத்துருவோம். 24,000 கால், 51க்கு மேலே ஸ்ட்ராங்கான பை தான் ஃப்ரெண்ட். 151, 51ங்கிறது நான் சொல்கிறது வந்து 151க்கு மேலே. அதை வந்து நான் இப்போ வந்து இதோட ஸ்டாப் லாஸ் வந்து 127 இருக்கு. அப்படின்னா ஒரு 20 பாயிண்ட் கிட்ட வருது ஸ்டாப் லாஸ். நம்ம இதை டெலிகிராமில் கொடுத்துருவோம், அப்டேட் பண்ணுவோம். ஏன்னா புட்டு சைடு கொடுத்துருக்கேன், அது இன்னுமே டிகர் ஆகலை. அப்போது கால் சைடு இது வந்து எனக்கு ஒரு நல்ல மூமெண்டம் தெரியறனால இதை நான் கொடுக்குறேன். நிஃப்டி 24,000 சிஇ பையவோ ஒரு பாயிண்ட் பஃபர் வைப்போம். 150. ஓகே, ஸ்டாப் லாஸ் வந்து 127 தான் ஃப்ரெண்ட்ஸ். 127 தான் இருக்குது. பார்ப்போம்.
ஸ்டாப் லாஸ் வந்து டார்கெட் வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து பிடிக்கிற மாரி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே. நம்ம இப்ப 25 பாயிண்ட் கிட்ட ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கோம். அது கண்டிப்பா நம்ம மாடிஃபைட் பண்ணுவோம். நானும் என்ட்ரி எடுக்கிறேன். நம்ம 15 பாயிண்ட் தான் நான் எடுப்பேன். நம்ம வந்து அங்க குரூப்ல எப்பவுமே 20 பாயிண்ட்ஸ் நான் டார்கெட் குடுப்பேன். 153க்கு மேல சேம் கால் தான். 157. இது இப்ப நான் பிராக்கெட் ஆர்டர் போடுறேன். பிராக்கெட் ஆர்டர். ஓகே. எனக்கு வந்து 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் இல்ல. நமக்கு ஒரு 13 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போதும். ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு ஸ்கேல்பிங். இந்த 15 பாயிண்ட் எல்லாம் நான் குரூப்ல குடுத்தேன்னா, ஒரு வேள டக்குன்னு வந்து ஸ்டாப் லாஸ ஹிட் பண்ணி விட்டுருவான். நான் மார்க்கெட்டுக்கு தகுந்த மாரி மூவ் பண்ணிப்பேன். பட் வந்து குரூப்ல நான் அப்பப்ப வந்து ஏதாச்சும் சொல்லிட்டு இருந்தேன்னா, அது நல்லா இருக்காது. எல்லாரையும் கன்ஃப்யூஸ் பண்ற மாரி இருக்கும். அதனால தான் ஸ்டாப் லாஸ ப்ராப்பரான பிளேஸ்மெண்ட்ல நான் குடுக்குறது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து இது ரன் ஆயிட்டு இருக்கு. பார்ப்போம். இது வந்து இப்போ ஒரு ரூ. 300 பக்கத்துல நமக்கு ஸ்கேல்பிங்ல ஸ்ட்ராட்டஜி பாட்ல கிடைக்குது. ஓகே. டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு அது. வாங்க பார்ப்போம். இதான் பாருங்க. ரூ. 498 நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அம் நம்ம போர்ட்ஃபோலியோ அப்ப அதுக்கு இதாயிடுச்சுமா? ஆர்டர் ட்ரிகர் ஆகல. அப்ப எந்த இடத்துல எக்ஸிட் ஆயிடுச்சு? 46ல தான் இருக்கு. ஓகே. 149 பாயிண்ட் 150 அந்த ரேஞ்சில வந்து நமக்கு எக்ஸிட் ஆயிருக்கு. நம்மளோட என்ட்ரி வந்து பிராக்கெட் ஆர்டர் என்ட்ரி வந்து பிரேக் அவுட் என்ட்ரி வந்து 153 தான். வெயிட் பண்ணுவோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம ஸ்கேல்பிங் இன்னைக்கு வந்து ரூ. 3140 நம்ம தக்க வச்சுக்கிட்டோம் ஸ்கேல்பிங்ல. இது ஒரு சூப்பரான ப்ராஃபிட். கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம ஸ்கேல்பிங்னா சும்மா எப்படியோ பண்ணக்கூடாது யாரும். கண்டிப்பா ப்ராப்பரான ஒரு கைடோட நம்ம பண்ணணும். இது நம்ம ஹீட் மேப் எல்லாம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். செல் வந்து நெகட்டிவ் ட்ரெண்ட் தான். இது வந்து ஏதோ ஒரு பையர்ஸ் தூக்கிட்டு மேல போற மாரி இருக்கு. கொஞ்சம் தூரம் போவாங்க. அடுத்து மீண்டும் வந்து நெகட்டிவ்க்கு தான் வரும். இது ஃபுல்லா வந்து ஐடி செக்டார் தான். பார்த்தீங்கன்னா தெரியும். மிச்சம் எந்த செக்டாரும் ஒரு ஸ்ட்ராங்கா இல்ல. இன்னைக்கு ஃபுல் ட்ராப் வந்து பேங்க் நிஃப்டி தான். நம்ம இப்ப வந்து பை வர்றதுக்கான காரணம் ஹெச்டிஎஃப்சி வந்து விவேப்புக்கு மேல வந்திருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பியர் ட்ரெண்ட் தான். இங்கேயும் பியர் ட்ரெண்ட் தான். அப்ப மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு கீழ இறங்குறதுக்கு தான் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ராங்கா காமிக்குது. மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான். மேபி ஒரு கொஞ்சம் தூரம் போகும் அப் ட்ரெண்ட். ஆனா இது கண்டிப்பா அப் ட்ரெண்ட் போகும். ஏன்னா பிரீமியத்தோட வேரியேஷன் நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். இப்படி நான் நிறைய வாட்டி எனக்கு நடந்திருக்கு. நான் ஒரு 4 இயர்ஸா இந்த மார்க்கெட்ல இருக்கிறனால இந்த மாதிரி கண்டிப்பா அதுல ஒரு மூவ் கிடைக்கும் கால் சைடு. நம்ம பார்ப்போம் எப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் தூரம் போயிட்டு எந்த ஒரு ஸ்ட்ராங்கான இப்போ மேபி இன்னைக்கு ஓப்பன் ரேஞ்ச் கிட்டயோ இல்லை வந்து அதுக்கு அந்த நம்ம காலையிலேயே ட்ரா பண்ணியிருப்போம். அந்த லெவல்ல வந்து போயிட்டு மீண்டும் கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ டிகர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்மளோட. இல்லை 152ல தான் இருக்கு. நமக்கு வந்து 153 50னா இந்நேரம் டிகர் ஆயிருக்கும். சரி பார்ப்போம். 51லயே அடிச்சிட்டு இருக்கான். ஓகே. நமக்கு இப்போ கால் வந்து டிகர் ஆயிடுச்சு. நமக்கு இப்போ லாஸ் காமிக்குது. ஒரு ரூ. 200 பக்கத்துல லாஸ் காமிக்குது. நம்ம இப்போ வந்து ஸ்டாப் லாஸை வந்து எவ்வளோன்னு பார்ப்போம். 140ல இருக்கு. இது கண்டிப்பா 140ங்கிறத ஹிட் பண்ணி விட்டுருவான். நம்ம கண்டிப்பா இப்போதைக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 20 பாயிண்ட் வச்சு தான் ஆகணும். ஆமா. 135 கிட்ட தான் இருக்கு ரெட் கேண்டில். அப்ப 133 வைக்கணும் நானு. மோடிஃபைட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 140ங்கிறது கண்டிப்பா ஒரே கேண்டில்ல ஹிட் பண்ணி விட்டுருவான். அதனால நான் மோடிஃபைட் பண்ணி வைக்கிறேன். கொஞ்சம் லாஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ரூ. 1500 ரிஸ்க் எடுக்கிறேன் இப்போ. ஓகே. இப்போ வந்து ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிட்டான். 138 வரைக்கும் போனான். பாப்பா 133 அடிக்கிறானான்ட்டு. ஆனா குரூப்ல நம்ம கொடுத்துருக்கிறது வந்து 127. அது அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். நான் இந்த கால் எடுக்கிறதுக்கு மெயின் ரீசனே அந்த ப்ரீமியம் வேல்யூ தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதை வச்சு தான் நான் எடுத்தேன். எல்லாமே டவுன் ட்ரெண்ட் தான் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் இப்போவுமே சொல்கிறேன். ஆனால் ப்ரீமியத்தோட அந்த டிஃபரன்ஸ் இருந்தனால மட்டும்தான் எடுத்தேன். இப்போ 24,000 ஹிட் பண்ணிட்டோம். ஸ்டாப் லாஸை மூவ் பண்ண சொல்லிடுவோம் குரூப்பில் 138க்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 138 தான் இப்போ ஸ்டாப் லாஸ். நானும் வந்து மோடிஃபைட் பண்ணிக்கிறேன்.
138 ஆக்குறேன். 133ல இருந்துச்சு. இப்போ நம்ம 138. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இப்போ வந்து 60 நமக்கு இப்போ ப்ராஃபிட்ல தான் நம்ம இருப்போம். 68 வந்தா எக்ஸிட் ஆயிடுவேன். 15 பாயிண்ட். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட். 170 தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கு. அதை என்ட்ரி பண்ணுவோம். டார்கெட் 170. 170னா எத்தனை பாயிண்ட்ஸ் வருது? 51. ஒரு 18 பாயிண்ட்ஸ் வருதுல்ல? 18, 19, 17 பாயிண்ட்ஸ் வருது. போதும். இப்போ இது எங்க வரைக்கும் போகும் பார்ப்போம். போர்ட்ஃபோலியோல நமக்கு 4000க்கு அபோவ் வந்து ப்ராஃபிட்ல தான் நம்ம இருக்கிறோம். சூப்பர். இப்போ இதை நம்ம கொஞ்சம் கூட ட்ராப் பண்ணி பார்ப்போம். இப்போ இதோட ஸ்டாப் லாஸ் வந்து 140 வச்சா கூட ஓகே தான். இந்த கேண்டிலோட லோ அப்படி தான் நம்ம மாடிஃபைட் பண்ணணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எப்போவுமே வந்து ஜஸ்ட் மார்க்கெட்டில் பிளைண்டாக இருக்கக்கூடாது. நம்மளோட டார்கெட்டுக்கு ஏற்றபடி நான் வந்து ஆல்ரெடி வந்து அங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எப்படின்னா 10 பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணியாச்சுன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக மூவ் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தை. ஆனாலும் நம்ம நார்மலாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம மூவ் பண்ணுறேன் நான். ஐயோ, இது டார்கெட் இது இல்லை, நமக்கு ஸ்டாப் லாஸை தான் மூவ் பண்ணணும். ஓகே, டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து இப்போ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 4900 பக்கத்தில் எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சு. இந்த கோட்டக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, மற்ற ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை விட ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அந்த பஃபர்னா கூட கரெக்டாக அக்யூரேட்டாக அந்த பாயிண்ட்ஸில் வந்து நமக்கு அடிக்கும். நான் வந்து க்ரோவ் யூஸ் பண்ணியிருக்கேன், 5 இயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அலைஸ் ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். இவங்க எல்லாம் அந்த ஒரு ஃபாஸ்ட் மூவ்ல எல்லாம் திணறுவாங்க. ஏன்னா கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் வந்து ட்ரிகர் ஆகாது, எக்ஸ்ட்ரான பாயிண்ட்ஸ் கிடைக்கும், ஸ்டாப் லாஸ்லாம் எக்ஸ்ட்ராவாக போகும். ஆனால் இங்கே அப்படி ஆன விஷயம் இது வரைக்கும் எனக்கு நடந்ததில்லை. சூப்பராக வந்து எப்போவுமே வந்து டார்கெட் நமக்கு ஹிட் ஆகிருக்கு. இப்போ கூட நமக்கு டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்ப்போம். இப்போ வந்து இது இப்போவுமே வந்து ஒரு புல் சைடில் தான் இருக்குது மார்க்கெட். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக மார்க்கெட் புல் சைடில் இந்த 24,125 அந்த பிவோட் ரேஞ்ச் எல்லாம் போயிட்டானா 25லேருந்து 50 அந்த ரேஞ்சில் எல்லாம் போனால் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த ரிஜெக்டை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு கரெக்டான பிரேக் அவுட்டில் நமக்கு வந்து ப்ரீமியம் மூமெண்ட் கிடச்சிச்சின்னா, இப்போ வந்து டவுன் சைடு மூமெண்டமாக தான் இருக்குது ப்ரீமியம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே கீழே தான் போகுது. கால் சைடு தான் ஸ்டில் வந்து பாசிட்டிவில் இருக்குது. இப்போ நீங்கள் புட்டு சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஒரு 112 அந்த மாதிரி ரேஞ்சில் கீழே போயிட்டுருக்கு. அப்போ இது இன்னுமே போகும். நமக்கு செகண்ட் டார்கெட் வந்து 180ல் தான் இருக்குது. இப்போ இங்கேருந்து போனால் எங்கே போகும்? இதுதான் செகண்ட் டார்கெட். 180 தான். 80ன்னா அந்த ரவுண்ட் நம்பர், அதை உடச்சி மேலே போகணும். எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரவுண்ட் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேஸாக இருக்கும். அப்போ வந்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். 180 நம்மளோட இப்போதைக்கு 180 இல்லைனா 179 கூட நம்ம எக்ஸிட் ஆகிடலாம், செகண்ட் டார்கெட் பிடிக்கிறதா இருந்தால். ஃபஸ்ட்டாக அப்போது இதோட ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம மோடிஃபைட் பண்ணுவோம் இல்லையா? காஸ்ட் டு காஸ்ட் இல்லைனா ஒரு 149 அந்த ரேஞ்சில் போட்டுட்டு உட்காந்துருக்கும். லாஸ்னால் ஒரு 150 ரூபா, ப்ராஃபிட்னா நமக்கு ஒரு 2000 ரூபாய் அந்த மாதிரியான ரேஞ்சை வந்து நம்ம செட் பண்ணி நம்ம ப்ளே பண்ணிக்கணும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. குரூப்லேயும் அப்டேட் பண்ணியாச்சு ஆல்ரெடி நான். இன்னி வந்து இந்த ட்ரேடிங் எல்லாம் நான் முடித்ததுக்கப்புறம் என்னோடய ப்ராஃபிட் எப்படி நான் ட்ரேட் பண்ணேன்னு ஒரு சின்ன வீடியோவாக நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்னோடய ட்ரேடிங்கை வந்து முடிச்சுக்கிட்டாச்சு. ஓகேங்களா? இதெல்லாம் நான் இன்றைக்கி காலையிலே ட்ராப் பண்ணிக்கிட்டது. மார்க்கெட் வந்துச்சுன்னா எப்படி எப்படி போகிறதுக்கு, இந்த லெவலை உடைச்சா எப்படி போகும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த இந்த லெவலை ரெஸ்பெக்டே பண்ணலை மார்க்கெட். 23,900 அவன் அதை விட வேகமாக விழுந்துட்டான். இந்த இடங்களை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணுன்ட்டு கால் சைடு ஏதாச்சும் போயிருந்தா, ஏன்னா அதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல வந்திருக்கான். 23,910 நம்ம வந்து 900 தாண்டி அந்த ரேஞ்சில் வந்ததும் மேலே போகும் அப்படின்னு கொஞ்சம் ஒரு 20 பாயிண்ட், இதெல்லாம் வந்து நார்மல் தான். இந்த ரேஞ்சு தான் நமக்கு தேவை. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போ வந்து மார்க்கெட் மீண்டும் கீழே விழுறதுக்கு தயாராகிற நிலையில தான் இருக்குது. அகெயின் வந்து இன்னும் இது 800 உடைக்கணும். ரவுண்ட் நம்பர் கிட்டேருந்து கீழே போகுது. சரி, அது போகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்னைக்கு குரூப்பில் கொடுத்த கால் வந்து நல்லாவே ஃபயர் ஆச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இதை வந்து
ஃபஸ்ட்டு செகண்டு இது வந்து கீழே போகும் அப்படின்னெல்லாம் நம்ம போட்டு விட்டோம். அதுக்கப்புறம் கேன்சல் வந்து புட்டு சைடு அப்படின்ட்டு நான் போட்டு விட்டேன். சரி, அதை விடுங்க. ஆனால் இதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்ப்போம். நம்ம செகண்ட் டார்கெட் வந்து கரெக்டாக டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து கீழே போயிருக்கு. இதுக்கு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. ஆனால் அதே இது இங்கே புட் சைடு நான் இதுக்கு மேலே பை அப்படின்ட்டு நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த கால் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நான் ஒரு 15 பாயிண்ட்டு கேஷ் பண்ணேன். பிராக்கெட் ஆர்டர் தான் போட்டு அந்த டைமில் நம்ம எங்கே எடுத்தேன்? 24,000 இங்கே இருக்குது புட்டு சைடு 178 நம்ம பை பண்ணோம். 10/21க்கு 10/21க்கு பை பண்ணேன். இந்த 10/20 இது 10/18 கேண்டில் சரியா. இதுக்கு மேலே நான் பை எடுத்தால் அது ஒரு 15 188 கிடச்சிச்சு எனக்கு. ஆனால் நான் இங்கே டார்கெட் வந்து 20 பாயிண்ட் நான் வரைஞ்சி வச்சுக்கிட்டேன். சூப்பரான ஒரு என்ட்ரி தான் எனக்கு இது கிடைச்சது. ஆனால் அது அங்கேயே எங்கேயோ போயிடுச்சு. இங்கே கூட நம்ம என்ட்ரி எடுத்தால் எனக்கு நல்ல ஒரு டார்கெட் கிடச்சிருக்கும். மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுன்னு நமக்கு தெரியும். பட் இந்த அளவுக்கு இவ்வளோன்ட்டு நமக்கு தெரியாது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து என்றைக்குமே பாசிபிலிட்டி இல்லை. நான் அதுக்கப்புறம் 2 ஸ்கேல்பிங் பண்ணி எனக்கு ஓவராலாகவே ஸ்ட்ராட்டஜி பாட்டில் எங்கே போச்சு ஓகே பொசிஷன் ஸ்ட்ராட்டஜி பாட்டில் நான் வந்து இன்றைக்கி ஒரு நியர் 4,000 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டேன். ஓவராலாக ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 7,300 ரூபாய். இதுதான் என்னோட இன்னைக்குள்ள ப்ராஃபிட். இதோட ட்ரேடிங்கை முடிக்கிறேன். சிஸ்டமை க்ளோஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா. இப்போ வந்து நான் எவ்வளோ ட்ரேட் பண்ணியிருக்கேன்ட்டு நமக்கு அந்த ஒரு எக்ஸல் சீட்டில் பார்ப்போம். நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 16 ட்ரேட் பக்கத்தில் பண்ணியிருக்கேன். 16 ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே வந்து 6,500 ரூபாய் எனக்கு ப்ராஃபிட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 750 ரூபா தான் எனக்கு சர்வீஸ் சார்ஜ் போகுது. ஓகேங்களா. கோட்டக்கில் எடுக்கும்போது இப்படியான ஒரு சின்ன சின்ன பாசிட்டிவ் இருக்குது. இதே இது நீங்கள் க்ரோவில் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு 4,000 ரூபா தான் கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு ட்ரேடுக்கும் 100 வச்சு பிடிப்பான். அவன் வந்து 3,000 ரூபா அவன் சாப்பிடுவான், மிச்சத்தை தான் உங்களுக்கு கொடுப்பான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் 5 இயர்ஸ் பரவாயில்ல. அலைஸ் ப்ளூவும் அதே மாதிரி தான். ஒரு ட்ரேட் எடுத்தாச்சுன்னா 80 ரூபாய் வரைக்கும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இங்கே பாருங்கள் 43 ரூபா இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு அமௌண்ட்டு தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குது. ஒரு ட்ரேடுக்கு வந்து 40லேருந்து 50க்குள்ளே தான் இருக்கும் ஒரு ட்ரேடு நம்ம பண்ணியாச்சுன்னா. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்குள்ள வீடியோ. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே வந்து நம்ம லேடாரை செக் பண்ணணும். என்னோடய என்ட்ரி எப்படி இருக்கும்னா முதல்ல என்னோடய லேடாரை நான் செக் பண்ணுவேன். என்னோட லேடார் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்ப்பேன். இதில் எனக்கு என்ன சின்ன ஒரு எரர் இருக்குது. எனக்கு நெட்ஒர்க்கில் சின்ன எரர் இருக்குது. ஸ்ட்ராங்கான செல்லுன்ட்டு காமிக்குது. தென் வந்து போவேன், இந்த சைடு போவேன், பியர் ட்ரெண்டுன்னு காமிக்குது. இதுக்கு ஏற்றபடி தான் நான் வந்து என்னோடய ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதனால தான் என்னோடய ட்ரேடிங் அக்யூரசி ரொம்ப அதிகமாக இருக்குது. சும்மா பிளைண்டாக வந்து மார்க்கெட்டை பார்த்து சார்ட்டை பார்த்து நான் பண்ணுறதில்ல. நான் இந்த மாதிரியான சில டூல்ஸ் வந்து எனக்காகவே நான் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த எக்ஸல் சீட்னால தான் எனக்கு இவ்வளோவுக்கு வந்து ஸ்கேல்பிங் கூட ஓகே இந்த இடங்களில் போகும்போது இப்படி இருக்கும். பின்ன கொஞ்சமாக நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸை பார்த்து இந்த ரவுண்ட் நம்பரை பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணிப்போம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு காலையிலே பார்த்தோம் நம்ம ப்ராக்கெட் ஆர்டர் எப்படி ஸ்கேல்பிங் எப்படி பண்ணுறதுன்ட்டு. நீங்கள் ரெகுலராக என்னோட வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கும் இதுக்கான ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.